வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு உங்களுக்கு சூப்பரான வாய்ப்பன் செய்து காட்ட போகிறேன். வாங்க இப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இது சூப்பராக இருக்கும். இது கூடுதலாக என்னென்னு சொன்னால் பின்னிற வேளையில் டீ வச்சுட்டு குடித்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் வாழைப்பழம், ஒரு வாழைப்பழம் நல்லா என்ன செய்யணும்னா நல்ல வாழைப்பழம் கனிந்திருக்கணும். நல்லா கனிந்திருந்தால் தான் அது மிக்ஸ் பண்ணும்போது நல்ல சூப்பராக இருக்கும். இதுக்கு என்னென்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் ஒரு 100 கிராம் சீனி, அத்தோடு இதுக்கு ஒரு 10 கிராம் பேக்கிங் பவுடர். இந்த பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் போட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் கொண்டு கொடுக்கணும். நல்லா மிக்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கணும், இதுதான் அந்த பருவம். அப்படியே போட விழுவணும், கீழே விழும்போது பாருங்கள் எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நாங்கள் என்ன செய்யலாம், இப்போ சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இப்போ என்ன செய்யணும்னு செய்யணும், அகலும் கீட்டாக இருக்கக்கூடாது, ஒரு மீடியா கீட்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா கோல்டன் கலரில் எடுத்துக்கிறேன் பாருங்கள். அதுவும் வேறு என்ன செய்யணும், டவல் பேப்பரில் தான் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாம் அந்த டவல் பேப்பரில் போயிடும் பாருங்கள். இப்போ இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல அந்த மெதுவாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது இன்னும் சாப்பிடணும் போல் இருந்தது பாருங்கள். இப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இப்படி தான் நல்ல கலரில் கோல்டன் கலரில் இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.